நாம் தமிழர் கட்சி பயன்படுத்தி கொண்டிருந்த கரும்பு விவசாய சின்னத்தை வந்து 2 பிரதான கட்சிகள் கூட்டணியாக பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சியும் திராவிட தெலுங்கு தேச கட்சியும் சேர்ந்து தமிழ்நாட்டில் வேட்பாளர் நிறுத்த போதா அறிவிச்சிருப்பாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டு, அவங்களுடைய அந்த துணி அறிவித்த விதம், இதெல்லாம் நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? சீமான் ஜெயிச்சிருவாரு அப்படின்றதுக்காக தான் சீமான் சின்னத்தை கொடுக்குறாங்களா? இல்லை. அந்த சீமானின் தத்துவம், சீமான் விதைக்கிறது இன்னைக்கு முளைச்சி நிற்குது. இது இன்னும் பெருசாக முளைச்சி நின்றுட்டா நம்மளால் ஒரு மூவ் கூட பண்ண முடியாது அப்படிங்கிற பயத்தில் தான் இவர்கள் இதை செய்கிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் சீமானுங்க கூட பேசினாரா? சீமானுங்க இந்த சின்னத்தை கேட்டாரா? அதுக்கு அவங்க கூட்டணி அமைச்சா நாங்கள் தரோம். இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, அவனுங்க வீட்டில் போய் ஒருத்தன் படுத்துக்கிறான். இவங்க அவனுக்கு ஃபோன் பண்ணி, நீ படுத்துனே இருக்கிற, திடீர்னு நான் வந்துட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து நம்ம பிஜேபி தலைவர் அண்ணாமலை சொல்றாரு, நாங்கள் திராவிடத்தை ஒழிச்சிருவோம், திமுக இருக்காதுன்றார். இந்த வேலையை ஏற்கனவே ஒரு 31 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் செஞ்சுன்னு இருக்கிறான். இப்போ திராவிடம்ங்கிற கருத்தியல் பொய் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா திமுகவே பொய்ன்னு ஆயிடும்ல. அதோட அச்சாணி, அந்த அந்த மாட்டு வண்டியின் அச்சாணி கரெக்டாகப்படும்ல. அந்த திராவிடம் என்ற ஒரே ஒற்றை சொல்ல தான் தமிழர்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது திராவிடம். கருணாநிதி எதை சொன்னாலும் சமாளிச்சிருவார், ஏதாவது அது ஒரு விளக்கத்தை சொல்வார். ஸ்டாலின் அவர்கள் யாராவது எழுதி கொடுத்தா அதை எதையாவது தப்பி தவறி படிச்சிருவார். அடுத்த வாரிசு அது கூட இல்லாமல் இருக்குதே, அப்போ எப்படி நம்ம கம்பெனி ஓடும்? ஒரு 31 லட்சத்துக்கு கீழே சீமான் ஓட்டம் என்னன்னா அண்ணா ஆயிடும் போது சீமா அண்ணா விதைத்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், சீமானே இந்த அரசியலை பேசலாலும் சீமானால் விதைக்கப்பட்ட விதை நாளைக்கு பேசும். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தேர்தல் தேதி அறிவிக்கப்படுற அந்த பரபரப்பான சூழ்நிலையில் ஒரு முக்கியமான நேர்காணல். மதிப்புக்குரிய புரட்சி தமிழக கட்சியினுடைய தலைவர் சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி நம்மோடு இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். தேர்தல் திருவிழா, தேர்தல் திருவிழா தொடங்கிவிட்டது. டிவிலையும் போடுறாங்க. தேர்தல் திருவிழாவில் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு தலைமை தேர்தல் ஆணையர், ஏன்னா ஓட்டு போடுறதுக்கு ஊர்ல இதெல்லாம் பணம்லாம் கொடுத்து கார்லாம் கொடுத்து வித்தாந்து வைப்பாங்கல்ல. இப்போ ஊர்ல திருவிழா நடந்தால் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிறவங்கலாம் ஊருக்கு போவாங்கல்ல. அது மாதிரி ஏதாவது கரெக்டாக தான் சொல்லணும் தேர்தல் திருவிழா. நாம் அது பிறகு பேசுவோம். அதுக்கு முன்பாக இந்த நாம் தமிழர் கட்சி பயன்படுத்தி கொண்டிருந்த கரும்பு விவசாய சின்னத்தை வந்து 2 பிரதான கட்சிகள் கூட்டணியாக பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சியும் அப்புறம் திராவிட தெலுங்கு தேச கட்சியும் சேர்ந்து தமிழ்நாட்டில் வேட்பாளர் நிறுத்த போதா அறிவிச்சிருப்பாங்க. அந்த ப்ரெஸ் மீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜெயக்குமார் என்பவர் தான் அதில் பிரதானமாக இருந்தார். அந்த ப்ரெஸ் மீட்டு, அவங்களுடைய அந்த துணி அறிவித்த விதம், இதெல்லாம் நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு அவங்க வந்து இங்கே ஏற்கனவே ஓங்கோல் குரூப் தான் இங்கே இருக்குது. அதனால அவங்க ஏதோ ஒரு திட்டம் போட்டு கொடுத்து இங்கே வராங்க. எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை. அந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த நிருபர்கள் கேட்டானுங்க பாருங்க, சீமானுங்க கூட பேசினாரா? சீமானுங்க இந்த சின்னத்தை கேட்டாரா? அதுக்கு அவனுங்க கூட்டணி அமைச்சா நாங்கள் தரோம். இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, அந்த நிருபர்கள் கேட்டது, அவனுங்க வீட்டில் போய் ஒருத்தன் படுத்துக்கிறான். இவங்க அவனுக்கு ஃபோன் பண்ணி, நீ படுத்துனே இருக்கிற, திடீர்னு நான் வந்துட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த நிருபர்கள் கேட்குறாங்க. இது எப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. இதை நம்ம பார்க்குற போது எனக்கு கர்நாடகாவில் 1990களில் ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் ஞாபகம் வந்தது. இல்லை, இப்போ இது அதாவது நினைவில் பிறண்டவள் அப்படின்னு சங்க இலக்கியங்கள்ல ஒன்று சொல்லுவாங்க. அதாவது எப்படி ஈஸியாக சொல்லணும்னா, தன் மனைவியோடு ஒருவன் இருக்கிற பொழுது ஏதோ ஒரு நடிகையோடு இருந்ததாக நினைத்து கொண்டு இருப்பானாம். அதே மாதிரி சில பெண்கள் குறிப்பிட்ட ஹீரோயின் தான் வந்து இப்போ இங்கே இருக்கிறாரு அந்த மாதிரி நினைச்சிக்கின்னு இருப்பதா, அதுதான் அந்த நினைவில் பிறண்டவள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் அதை பார்த்தேன். இது அதாவது 1990களில் இந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்ற புக், அறிஞர் குணா புக் வந்து அப்போ அறிஞர் குணா சிறையில் இருக்கார்.
அது சிறையிலிருந்து எழுதி அந்த பிரதி ஒன்று ஒன்றா வெளியே வந்து ப்ரூஃப் பார்த்து திருப்பி கொண்டு போய் அந்த மாதிரியாக அது வந்த நூல். அப்போது அந்த திராவிடத்தால் விழுந்த புக்கை நம்முடைய நகைமுகன் ஐயா வந்து படிக்கிறார். பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து நகைமுகன் ஐயா வந்து கொஞ்சம் இந்த திராவிடம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசின்னு இருந்தவர் தான். அதை பார்த்த உடனே அவருக்கு வந்து ஒரு சிந்தனை வருது புத்தகத்தை வாசித்த உடனே. அதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து நம்ம இந்த விஜயகாந்த் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு படத்தில் தமிழ்ச்செல்வன் ஒரு கேரக்டரில் வருவார். ஏதாவது படம் பேர் கூட தமிழர்னு ஏதோ ஒரு படம் வரும். அப்போ வந்து இந்த ஆதங்கத்தில் அவர் பேசின்னு இருப்பார். என்னையா எங்கேயும் இருக்கிற தெலுங்கர்லாம் வந்து இங்கே தமிழ்ச்செல்வன் தமிழருக்கு படம் எடுக்கிறான் அப்படி இப்படின்னு பேசிக்கின்னு இருப்பார். அப்புறம் இந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் இருக்கலாம், என்ன பாரு அவர் தெலுங்குக்காரன் வந்து தமிழில் இந்த மாதிரிலாம் பாட்டு பாடி இந்த மாதிரி நம்மளை ஏமாற்றி இவ்வளோ அருமையாக வந்து பொழப்பு நடத்துகிறானுவா அப்படின்ற போது இதை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்துகிறாங்க. என்னன்னா அந்த மாதிரி அப்போ இந்த தடா பூவரசு கேள்விப்படுறீங்களா? நீலாங்கரையில் 2 முதலியார்கள் அவர்கள் தமிழ்ச்சாது. நான் பறை முதலின்னு வர ஒரு பெருமையாப்பா, பறையர்லாம் எங்களுக்கு தெய்வம்பா, நாங்களாம் அவங்க வழி வந்தவங்கப்பா அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறவர். அவங்க வந்து தடாவில் போனவர், அவர் பேர் பூவரசு. அப்போ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இதை கொஞ்சம் நம்ம விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழா அவர்கிட்ட கேட்டு, ஐயா இந்த நீங்கள் போட்டுக்கிற இந்த 4-5 நடிகரை போட்டுருங்க, இதை கொஞ்சம் நம்ம வந்து விரிவுபடுத்தி போடுவோம் அப்படின்னு தமிழா இவரெல்லாம் தமிழர் அல்ல அப்படின்னு ஒரு நோட்டீஸை பிரிண்ட் பண்ணுறாங்க. தமிழால் இவர்கள் எல்லாம் தமிழர் அல்ல, தமிழா இவரெல்லாம் தமிழர் இல்லை. அதாவது நமக்கு சொல்ல டே தமிழ் பயில டே தமிழா இவரெல்லாம் தமிழர்லாம் ஏன்டா இவன் முன்னாடி போய் இது பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அதில் என்ன பண்ணாங்க, அன்றைக்கு வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி இவங்க 3 பேரை விட்டுட்டு அரசியல், சினிமா, அதிகாரிகள் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் ஓவரால் எல்லாரையும் எடுத்து இவங்க தமிழர் இல்லை, இவர் என்ன ஆளு அப்படின்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வந்தது, ஏம்பா அப்போ ஏன் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி மட்டும் விட்டு போட்டீங்க போடுறீங்கன்னு பிறகு சரி என்ன பண்ணாங்க, அடுத்து அதையும் போட்டு ஒரு வாரத்திற்கு 10,000 நோட்டீஸ் வந்து இங்கே விநியோகிக்கப்படும். நீங்கள் வந்து நம்ம ஜெர்மன் அரங்கத்தில் ஒரு தடவை இந்த நோட்டீஸை விடுதலை சிறுத்தைகள் கூட்டத்தில் கொடுத்தோம். அப்போது பூவரசு அவர்கள் வந்து நிறைய இடத்துல இது கொடுக்கும்போது வச்சுருவாங்க. ஏன் நம்ம இந்த தமிழ் சான்றோர் பேரவையில் ஒரு தடவை கொடுத்து கூட, இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் கொடுக்காதியா, அவர் அதில் ஆக்டிவாக இருந்தவர், அதில் இருக்கிறவங்களும் தமிழர்கள் அது இதுன்னு கதை விட்டு இருந்தவங்க தான். அதில் கொடுக்கும்போதே அவர் வந்து இங்கெல்லாம் கொடுக்காத பிரச்சனை பண்ணிட்டாங்க தமிழ் சான்றோர் பேரவைக்குள்ளார. ஆமாம் சரி. அப்போ நம்ம ஜெர்மன் அரங்கம் டி நகரில் நடந்தது. அப்போ நாங்கள் தான் போய் கொடுக்குறோம் அந்த நோட்டீஸை. கொடுத்த உடனே அடிதடியாகுது, அடி பிச்சு எடுத்துட்டோம். நாங்கள் ஒரு 3-4 பேர் தான், விடுதலை சிறுத்தைகளில் யாருக்கும் அது தெரியாது நாங்கள் கொடுக்க போகிறோன்னு. கொடுத்த உடனே தீக்காக்காரன் வந்தவன் போனவன் பிச்சு பேரே எடுத்துட்டோம். யார் நீங்க அடிச்சிங்களா அவங்க அடிச்சாங்க? நாங்கள் தான். அவனுங்க ஸ்டார்ட் பண்ணானுவ. அப்போ கரிகாலில் பிடிச்சிட்டானுங்க, அவனும் கொடுக்கக்கூடாது, இவனு தான் நோட்டீஸ் கொடுத்து பிரச்சனை பண்ணுறானுவன்னு. பட் இது ஈழத்தமிழர் சம்மந்தமான கூட்டம் தான். நாங்கள் இவருலாங்கிறாரு, நம்ம பழநெடுமாறன்லாம் அந்த கூட்டத்தில் இருக்காரு, திருமாவளவன் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அடி பிச்சு அப்புறம் 2-3 பேர் ஹாஸ்பிட்டல்லாம் கூட இருந்தானோ தீக்காக்காரனும் சீரியஸ் ஆகி. அப்போ அந்த பூவரசு உடனே என்ன பண்ணார், எங்கெல்லாம் கூட்டும் போய், இப்போ தாயா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகுது, நான் இதை கொடுத்து பட்ட அசிங்கம் இருக்குதே, தமிழ் பிள்ளைகள்யா பறையர்னா பறையர் தாயா, நீங்கள் தாயா தாய் சாதி, உடனே எங்களை தொட்டு காலை தொட்டு கும்பிடுறாரு. வச்சுங்க பாரு அப்போ திருப்பி தெலுங்குகளுக்கு அப்படின்னு சொன்னார். அப்போது அப்பேற்பட்டவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த நோட்டீஸை விநியோகம் பண்ணுறாங்க. இதுக்கு இடையில என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து அதில் வந்து பெரியார்லேருந்து எல்லாரையும் வந்துடுறாங்கன்னு வச்சுங்க. இப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, பெங்களூர்லேருந்து ஒரு குழு வந்து நகைமுகனை சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி அங்கே அப்படி இருக்குங்க இப்படி இருக்குங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து குணாயா வந்து தமிழர் வரலாறுன்னு ஒரு புக்கு எழுதுறாரு. ஏற்கனவே நிறைய பேர் எழுதியிருக்காங்க, பட் ஆனால் குணாயாவது உங்களுக்கு தெரியும் எப்படி அது இருக்குன்னு, நிறைய தரவுகளோட எழுதுவாங்க. ஆமாம். அப்போ வந்து அங்கே வந்து பெங்களூரில் வந்து இந்த கோக கமிட்டி அப்படிலாம் ஒரு கமிட்டிலாம் வச்சுருந்தாங்க. அதாவது எப்படி கர்நாடகாவில்
இந்த கன்னட மொழியை முதன்மைப்படுத்துவது, கன்னடர்களை முதன்மைப்படுத்துவதுன்னு அந்த கமிட்டி அதுதான் அது. முன்னுரிமை எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு முன்னுரிமை இருக்கணும்னு கமிட்டி அது. அப்போ வந்துங்க இவங்களுக்கு இந்த எண்ணம் வரதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கூர்க் இருக்குல்ல, அவங்க வந்து இந்த மைசூர் அந்த பகுதியில் இருக்கிறவங்க, அவங்க ஒரு ஒன்றும் பெரிய அளவுலாம் இல்லை, அவங்க ஒரு ஒரு கணிசமானவங்க தான். அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து காவிரியை நாங்கள் இங்கேருந்து வழி அனுப்பிச்சா தான் கர்நாடகாவே தண்ணி, நாங்கள் நினச்சோம்னா அதை மறிச்சிருவோம் அப்படின்னு சொந்தமான மாவட்டம் அது, அவங்க இடம் அது, மலைப்பகுதி அப்படின்னு அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. அப்படி நேரடியாக பிரச்சனை பண்ணுறவர்கள் அமைதியாக சுதந்திரமாக வாழ்கிறான். அப்போ வந்து இந்த துளு இருக்காங்களே, அதாவது கன்னடம், மலையாளம், இந்த மங்களூர் இவங்களாம் சேர்ந்தவங்க, அந்த மங்களூர் பக்கம் இருக்கிறவங்க, அவங்களும் வந்து நாங்கள் தனி, நாங்கள் வந்து கன்னடர்கள் இல்லை, எங்கள் கூட சேர்க்காதீங்க அப்படின்னு அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த பெல்காம் பகுதியில் வந்து மராட்டிய ஏக்ரான் சமிதின்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்று எங்களை மராட்டியத்தை கூட சேர்த்துரு, எங்களை வந்து கன்னடம்லாம் சேர்க்காத, நாங்கள் உங்கள் கூட இல்லை, நாங்கள் தனின்றாங்க. அதுக்கு தான் கர்நாடகாவில் இருக்கிற சட்டமன்றம் ஒன்று புதுசாக அங்கே ஒன்று கட்டி ஒரு 3 மாதம் அங்கே நடக்கும், வருஷத்தில் ஒரு 3 மாதம் அங்கே சட்டமன்றம் நடந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூல் பண்ணுற அளவுக்குலாம் இருக்குது. அவங்களும் யாரும் வந்து பிரச்சனைக்கு உள்ளாகலை. இப்படி இருக்கிற போது 19% இருக்கிற தமிழர்கள், நம்ம பெங்களூரில் எல்லாரும் ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, போகிறாங்க வராங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தனியாக இருக்கிறாங்க, அவங்களோட ஒத்து தான் இருக்கிறோம், நாம் ஒன்றும் பிரச்சனை பண்ணலை. அப்படி இருக்கிற போது நமக்கு ஏன் இவ்வளோ அட்ராசிட்டி அங்கே நடக்குது? அதால் நமக்கான அந்த பிரச்சனைகளை, நமக்கான அங்கீகாரத்தை தமிழர்களுக்கு ஒரு வரவேற்கையாக தரணும். ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நம்ம வந்து சிலதை வந்து மக்கள் இருக்கிறோம், மக்கள் பிரதிநிதித்துவப்படி நமக்கு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், இத்தனை கட்சியில் ஒரு நம்பர் சீட்டு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக ஒரு முனைப்பு அப்போ எடுத்தாங்க. அப்போ எடுத்தாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம இப்போ இருந்த பகுதியெல்லாம் கணக்கு பண்ணி ஒரு 3-5 எம்பி நம்ம வரலாம், 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம இருக்கிற பகுதியில், தமிழ் பகுதி வரலான்ற மாதிரிலாம் ஆய்வுலாம் பண்ணிட்டு போகிறாங்கண்ணே. அப்போ இதை ஒரு அறிக்கையாக தயார் பண்ணிட்டு பெங்களூர் போகிறாங்க. போயிட்டு பெங்களூர் இந்திரா நகரில் ஒரு இடத்துல தங்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் புக் பண்ணுறாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி இருக்கும்ல, புக் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டு. அதில் யாருன்னா நம்ம நகைமுகனை, நம்ம பொன்னேரி ஆனந்தன் ஒருத்தர், அப்புறம் வந்து தடா பூவரசு, அப்புறம் கெனடி, அந்த மாதிரி ஒரு 5 பேர் கொண்ட ஐவர் குழு அது. உடனே என்ன பண்ணுறாங்க, எரிமலை ராமச்சந்திரன் கூட, ஆமாம் எரிமலை ராமச்சந்திரன் இருக்கார். அப்போது அந்த ப்ரெஸ் மீட் வைக்கும்போது அப்போ ப்ரெஸ்காரெலாம் வந்துட்டாங்க, நகைமுகன் பேசுகிறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்க, கன்னடர்கள் வந்து கன்னடர்களோ எங்கிருந்தோ வந்து இருக்கிற தெலுங்கர்கள் இங்கே இணக்கமாக இருந்து ஆளுமையாக மாறி இருக்கான் கர்நாடகாவில். ஆளுமையாக மாறி அவர்கள் தான் தமிழருக்கு எதிரான கலவரங்களை முன்னின்று நடத்துகிறார்கள். அப்படி இருக்கிற போது இது என்னங்க இது அப்படின்னு தான் இவங்களுக்கு டாக்கு. அப்போ நம்ம குணாயா, வெற்றி செல்வன், நம்ம மைப்பா, இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, கீழே அந்த ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ஃபாதர் மைப்பா ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, ஹோட்டலு, அந்த ஹோட்டல் பெரிய ஹோட்டல், அதில் உட்காந்துங்கிறாங்க. இவங்க மட்டும் ஒரு அந்த ஐவர் குழு மட்டும் போய் ப்ரெஸ் மீட் பண்ணுது. அதில் வந்து நம்ம இவரும் இருக்கார், அட்வொகேட் நாகராஜன், அவரு தமிழர், அங்கே கர்நாடகாவில் இருக்கிறவர், அவர் தமிழ்ச்சங்கம் குமார், இவங்கெல்லாம் இருக்கிறாங்கண்ணே. இப்போ இவங்க பேசினே இருக்கும்போது நிருபர்கள் கேட்குறான், ஏற்கனவே நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் கோரிக்கை வைக்காமல் இருக்கிறீங்க, அப்போயே உங்களுக்கு வந்து இவ்வளோ அட்ராசிட்டி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் இந்த உரிமை பிரகடனத்தை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா இது மேலும் மேலும் பிரச்சனைகள்லாம் வந்து இங்கே உங்கள் ஆட்கள் வந்து வரும், நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து எங்கேருந்தோ வந்து இங்கே ஏன் உரிமை கேட்குறதுக்கு, இவங்க எப்போ இருந்துட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நிருபர்கள் கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி ஒன்றா அந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்திருக்கலாம், இதுமாரி நாங்கள் அதை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, அப்போ இந்த இந்த எம்எல்ஏ பற்றிலாம் சொல்கிறாரு. எம்எல்ஏ பற்றி சொல்கிறாரு, இந்த கட்சிகள் வந்து இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஒன்றும் வந்து பிரதிநிதித்துவம் தரமாட்டுறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழில் தான் இருக்குது. அப்போது அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாங்கல்ல, அப்போ அந்த அட்வொகேட் நாகராஜ் இருக்கார்ல, அவர் ஒன்று சொல்கிறார், அவருக்கு கன்னடம் தெரியல அங்கே இருக்கிறதால அவர் கன்னடத்தில் பேசுகிறாரு. நீங்கள் இங்கே இந்த ஜில்லெட்டு பிளேடு வருது இல்லை, பார்த்துட்டு நம்ம ஊரில் கூட இருக்குல்ல, அவன் வந்து அங்கே அப்போ ஒரு விளம்பர பலகை வைக்கிறான். என்னன்னா,
பிட்பாக்கெட் பாண்டியன் பயன்படுத்துவது ஜில்லட் பிளேட் அப்படின்னு தான் அந்த வாசகம். அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா நாங்கன்னா கேட்பாராட்ட சமூகமா, இப்போ நீ வந்து ராமண்ணா, விஸ்வேஸ்வர ஐயா, இல்லை அந்த ஐயா இந்த ஐயா அப்படி வைக்க முடியுமா? கன்னடன் பேர் குறித்து அந்த பாண்டியனுக்கு பதிலாக நீ வைப்பியா? அப்போ நாங்கன்னா எங்களை இவ்வளோ இலக்காரமாக பார்க்குறீங்களா அப்படின்னு அந்த விளம்பர போர்டு வச்சா பாருங்க, அவன் பேர்லேயும் அந்த ஜில்லட் கம்பெனி பேர்லேயும் கேஸ் போட்டிருக்காரு. அதை வந்து அவர் சொல்கிறார். அப்போ சொல்லும்போது இந்த மாதிரி தமிழர்களை இங்கே வந்து அசிங்கப்படுத்துது, இதுக்கு எல்லாரும் துணை போகிறாங்கன்னும் போது இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம நகைமுக இப்போ இந்த மராட்டிய ஏக்ரான் சமிதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பெல்காம் பகுதி, அவங்க வீட்டுகளில் வந்து வீர சிவாஜி படத்தை வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த மராட்டியன்ற உணர்வோட. அதே மாதிரி இந்த கூர்க்கு மக்கள் வந்து நம்ம இந்தியாவின் முதல் கரியப்பா கேப்டனா ஜெனரல் கரியப்பா அவரோட படத்தை வச்சுருப்பாங்க ஒவ்வொரு வீட்லேயும், அவங்களுக்கு அடையாளமா. அதே மாதிரி துருவில் யாரோ ஒருத்தர் விக்னேஷ் ஏதோ ஒருத்தர் அவர் வச்சுருப்பாங்க. அதே போல் மானமுள்ள தமிழர்கள் வீட்டில் வீரப்பன் படத்தை வைக்கிறோன்னு சொல்கிறாரு. இது சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு சத்தம், பெரிய சத்தம், கலகலன்னு சத்தம் கேட்குது. வெளியில் ஒரு வண்டியில் ஏதோ ரோட்டில் ஏதோ ஆக்சிடென்ட் போலுக்குது அப்படின்னு உள்ளே இருக்கிறவங்களாம் நினைக்கிறாங்க. ஸோ அந்த சத்தம் வந்து தொடர்ந்து கேட்டுக்கினே இது கண்ணாடி உடையிற சத்தம். உடனே கீழே இருந்து ஆளுங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து கன்னடர்கள் ஒரு 50-60 பேர் கன்னட கொடியோட வந்துட்டானுவ, வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, நீங்கள் தயவு செஞ்சு அங்கேருந்து எல்லோரும் எஸ்கேப் ஆகிடுங்க அப்படின்னு சொன்னோடனே, கும்பலாக வந்துடாதீங்க, தனித்தனியாக வாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை தனித்தனியாக இறக்குறாங்க. இந்த சம்பவம் எப்படி நடக்குதுன்னா, அந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்குறானுல்ல, கேட்கும்போதே ஃபோன் ஆன் பண்ணி ஏதோ ஒரு கன்னட சங்கத்துக்கு அவனுக்கு டைரெக்டாக லைவ் போட்டானு என்ன நடக்குதுன்றத. அதெல்லாம் அவன் முடியறதுக்குள்ள என்ன ப்ரெஸ் மீட் ஒரு 10-15 மணி நேரம் நடந்திருக்குமா, அதுக்குள்ளே அவன் அசம்பிள் ஆகி வந்து நின்று அடித்து தரமட்டமாக்கிட்டு இவங்க வந்து ஒரு 4-5 பேர் வந்து படி வாரியாக இறங்குறாங்க. சிலர் அப்படி இப்படி தனித்தனியாக வந்துடுறாங்கல்ல, இவனுக்கு மொத்தமாக மேலே ஏறி தர்றாங்க. தேடி அவனுக்கு ப்ரெஸ் மீட் அந்த கேமரா இருக்கும்ல, அதில் போட்டு அந்த வீடியோவை பார்க்குறாங்க, யார் யார் எவன் போனால் வந்தான்னு. அப்போது என்ன பண்ணுறாரு, ஒரு அப்போ கீழே இருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்துடுங்க அப்படின்னு ஒரு 4-5 பேரை, ஒரு நகைமுக, நம்ம தடா, ஒரு பூவரசு, இவங்கெல்லாம் ஹோட்டலுக்குள்ளே வந்து, ஹோட்டலுக்குள்ளேயும் சாப்பிட்ற இடத்துல நம்ம இருந்தால் பிரச்சனைன்னு அப்படியே வெளி வழி இருக்கும்ல, அப்படியே வெளியேறி அவங்க போயிடுறாங்க. அப்போது இந்த இன்னொரு குரூப் வந்தவுடனே வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான், ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருப்பாங்க, உள்ளே போயிருப்பாங்கன்னொடனே உள்ளே வந்து தேட ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போது என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு நம்ம நாகராஜ் அட்வொகேட்டு அந்த ஹோட்டலில் இருக்கிற ஆளுங்கிட்ட பேசி கிச்சன் வழியாக மிச்சம் இருக்கிறவங்கள எல்லாரும் கிச்சன் வழியாக உள்ளே வர வச்சு அப்படியே வெளியாக்கி தனித்தனியாக ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்து வீட்டுக்கு போய் சேருங்க அப்படின்னா, வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளே போலீஸ் வந்துட்டுக்குது. பின்னாடியே போலீஸ் வந்து இந்த மாதிரி பெரும் பிரச்சனை ஆகுது, தயவுசெய்து நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டு அது இதெல்லாம் வைக்காதீங்க, ஏதோ வந்து தமிழருக்குன்னு ஒரு தனியாக கொடியை வேறு அறிமுகப்படுத்த போகிறதா சொன்னாங்க, சாமி தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் பண்ணிங்கன்னா நாங்கள் கேஸ் போடுவோம், கேஸ் போடுறதுக்கு கூட எங்களுக்கு பிரச்சனை போகல, உங்களை பிடிச்சி நாங்கள் கேஸ் போட்டோன்னு தெரிஞ்சால் இதே ஒரு பெரிய செய்தியாகி ஒரு பெரிய கலவரமாயிடும், தயவு செஞ்சு இந்த இடத்துல மட்டும் இங்கே இருக்காதீங்க அப்படின்னு அவங்கள கிளப்பி விட்டாங்களாண்ணா. இதில் நான் ஏன் சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 5 பேர் போய் 19% நம்ம இருக்கிறாங்க பெங்களூரில் கர்நாடகா. நம்ம உரிமைகள் பாதிக்கப்படுது, கொஞ்சம் பாருங்க அப்படின்னு ஒரு அடிக்க வந்துட்டான். இவன் என்னடான்னா, என் வீட்டில் நீ வந்து பத்துனுக்குற, நீ பத்துனுக்கும் போது திடீர்னு நான் வந்துட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வியை கேட்குறானோ. இது எப்படி இது? சீமான் சின்னத்தை கேட்டால் என்ன பண்ணுவீங்க, உங்ககிட்ட சீமான் பேசினாரா, வந்து கேட்டாரா? அப்போது நீங்கள் நிருபர்கள் நீங்கள் நடுநிலையாக கூட இருங்க, சரி என்னங்க எப்படி கேட்கணும் போனோம் வரணும்னு. இப்போ இதே மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நாம் தமிழர் கட்சியை இப்போ கர்நாடகாவில் போய் நாங்கள் இந்த கர்நாடகாவில் ஒரு 20 தொகுதியில் நாம் தமிழர் நிற்க போகிறோம்னா ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்டை நடக்க விடுவாங்க? நடக்க விட மாட்டாங்க. இந்த ப்ரெஸ் மீட், இந்த கலவரமான ப்ரெஸ் மீட்டு கூட ஏற்கனவே ப்ரெஸ் கிளப்பில் போய் கேட்டாங்களாம். ப்ரெஸ் கிளப்பில் கேட்டதுக்கு, ஏங்க நீங்கள் ஏதோ கன்னடர் தமிழர்ன்றீங்க, கன்னடருக்கு எதிராக உரிமை வாங்குறேன், அது வாங்குறேன், இது வாங்குறீங்க, இங்கெல்லாம் தர முடியாதுங்க அப்படின்னு ப்ரெஸ் கிளப்பில் மறுத்ததால தான் இந்த ஸ்டார் ஹோட்டலில் வராங்க இவங்க, கான்ஃபரன்ஸ் ஹால் எடுத்து ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. அப்போது அங்கே ப்ரெஸ்காரன் எப்படி இருக்கலாம், நிருபர்கள் எப்படி இருக்கலாம்? ஏன்னா டீ விற்கிறவன், குப்பை வாடுறவன் கூட அங்கே வந்து அந்த கன்னடன்
என்ற உணர்வோடு இருக்கிறான். ஆனால் இங்கே இருக்கிறவன் இவனை எதில் சேர்க்கறதுனே தெரில பாருங்க. அப்படி இருக்கிற போது இந்த நிகழ்வுலாம் நான் இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஈனப்பிறவிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறதால தான் நம்ம உண்மையை சொன்னா அதான் அட்ரஸ் தெரியாம அனாதையா இன்னார்தான் இன்னதுதான் என்னோட முகவரி, இதுதான் என்னோட இனம் அப்படின்னு நீங்க வெளிப்படையா பேச முடியுதா? அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஆட்கள் தான். நான் வெளியிலிருந்து வந்தவன் தெலுங்கர்கள் கன்னடர்கள் நீங்க உணர்வோடு இருங்க, நான் அதை கூட தப்பு சொல்ல. தமிழினத்தில் பிறந்துட்டு இந்த மாதிரி 2ஆம் தர 3ஆம் தர ஆட்களாக நம்ம இருந்தோம்னா அப்புறம் நம்மளோட நிலைமை போக போக இன்னும் பெருசாக மாறிக்கினே போகும் பொழுது. சரி, அவங்க வந்து இப்போ இவ்வளோ வேகமாக இந்த ப்ரெஸ் மீட்லாம் வச்சு இந்த அளவுக்கு சொல்ல காரணம் என்ன? ஏன் அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது இந்த ஊடகம்? அதுதான், அதாவதுங்க இப்போ வந்து நம்ம பிஜேபி தலைவர் அண்ணாமலை சொல்றாரு, நாங்கள் திராவிடத்தை ஒழிச்சிருவோம், திமுக இருக்காதுன்றார். இத வேலையை ஏற்கனவே ஒரு 31 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் செஞ்சுன்னு இருக்கிறான். இப்போ திராவிடம்ங்கிற கருத்தியல் பொய் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா திமுகவே பொய்ன்னு ஆயிடும்ல. ஆமாம், அதோட அச்சாணி அந்த அந்த மாட்டு வண்டியின் அச்சாணி காட்டப்படும்ல. அந்த திராவிடம் என்ற ஒரே ஒற்றை சொல்ல தான் தமிழர்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிறது திராவிடம், குறிப்பா திமுக. அந்த அச்சாணியை பிடுங்கி இது எங்களுது, இது உங்களுது இல்லை, எங்களது தமிழர்கள் நாங்கள் பிடுங்கிட்டோம்னா அந்த வண்டி கொடை சாஞ்சிடும். அதை அவர்கள் உணர்கிறார்கள். இப்போ கருணாநிதி எதை சொன்னாலும் சமாளிச்சிருவார், ஏதாவது அது ஒரு விளக்கத்தை சொல்லுவார். ஸ்டாலின் அவர்கள் யாராவது எழுதி கொடுத்தா அதை எதையாவது தப்பி தவறி படிச்சிருவாரு. அடுத்த வாரிசு அது கூட இல்லாமல் இருக்குதே, அப்போ எப்படி நம்ம கம்பெனி ஓடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் தான் தேர்தலில் இப்போ சீமான் 40 தொகுதியில் நிற்கிறாரு. என்ன 10 பேர் ஜெயிச்சிருப்பாங்களா? ஒன்றும் இல்லை, இல்லை ஒருத்தர் ஜெயிப்பாங்களா? அது பார்ப்போம். அதாவது வெளிப்படையாக சொன்னால் நடைமுறையில் சாத்தியம் இல்லை. ஏன்னா 30% மேலே ஓட்டு வரணும், அதுதானே இன்றைய நிலை. அப்போ இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுட்டானா? இவன் தான் போய் ப்ரெஸ் மீட்லேயும் இப்படி கேட்குறான், வெளியிலையும் கேட்குறாங்க. வெளி ஊரில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் நடத்திருந்தா ப்ரெஸ் மீட் நடத்தின ஒருத்தனும் வெளில வந்துருக்க முடியாது. ஆனால் இங்கே எல்லா பாதுகாப்போட ஒரு பீஸை வேற வச்சுருந்தானுங்க பொழுது. அதில் அதையெல்லாம் ஜூம் பண்ணி பார்க்குறான், யார்ப்பா அது யார்ப்பா அதுன்னு. இந்த மாதிரி நம்ம ஆளுங்க இருக்கிறானுல்ல. அப்போது சீமான் ஜெயிச்சிருவாரு அப்படின்றதுக்காக தான் சீமான் சின்னத்தை கொடுக்குறானுங்களா? இல்லை, அந்த சீமானின் தத்துவம், சீமான் விதைக்கிறது இன்னைக்கு முளைச்சி நிற்குது. இது இன்னும் பெருசாக முளைச்சி நின்றுட்டா நம்மளால ஒரு மூவ் கூட பண்ண முடியாது அப்படிங்கிற பயத்தில் தான் இவர்கள் இதை செய்கிறாங்க. ஆமாம், இரட்டிப்பு செய்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு வந்து சின்னம் முக்கியம் இல்லை, சீமான் தான் நாம் தமிழின் சின்னம். அதால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக இப்போ சீமானுக்கு நாளைக்கு ஒரு சின்னம் தராங்கன்னு வச்சுங்க. இப்போ தேர்தலாம் அறிவிச்சிட்டாங்க, இப்போ போட்டுனே வரும். இந்த கொல்டிப்பையில் ஒரு வேட்பாளர் போட்டிருக்கான்னு வச்சுங்க, டக்குன்னு நம்ம மனசு டக்குன்னு அந்த சின்னத்தை பார்க்குறப்போ நம்ம ஒரு சின்னத்தை நினச்சிருந்துருப்போம். டக்குன்னு போகும்போது அந்த சின்னத்தில் அழிச்சிரும். சொல்கிறான்ல சார், என் கை அந்த திமுகவை பார்த்துட்டு இப்படி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம்ல, சின்னம். அந்த மாதிரி இங்கே இருக்கலாம் சில பேர், அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கலாம். அதை வந்து இவர்கள் பயன்படுத்தணும். சீமானின் ஓட்டுகளை இந்த தெலுங்கு இந்த தெலுங்கு கோஷ்டி இவங்க வாங்கின ஓட்டா காட்டி திராவிட தெலுங்கு தேசம் கட்சி, தெலுங்கு தேச கட்சி. ஏண்டா ஆந்திராவில் போய் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்டை வைக்க முடியுமா? இங்கே வந்து ஒரு தமிழரின் பிள்ளைகளை தமிழ் தேசியம் பேசுகிற இந்த ஒரு சமூகத்தை இப்படி கொச்சைப்படுத்தலாம் நம்மளாம் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறோம். அதுக்கு அரசாங்கம் துணை போகுது. இப்போ தமிழர்கள் கேட்டால் தானே அரசாங்கமும் பயப்படும், நம்ம கேட்டால் தானே, நம்ம அழுதாதானே நமக்கு பால் கிடைக்கும். நம்ம வேற எதுனா கிடைக்குமோன்னு வாயை திறந்துக்கிட்டு இருந்தோம்னா அவன் வச்சுட்டு போகிறான், என்ன பண்ணுறது? அதால் தன்மானமுள்ள தமிழர்களாக நம்ம இனம் என்னைக்கு மாறுதோ அப்போ தான் இதுக்கெல்லாம் விடிவு வரும். இல்லைன்னா இந்த மாதிரி இன்னைக்கு இவன் வருவான், நாளைக்கு இன்னொருத்தன் வருவான், நாளைக்கு இன்னொருத்தன் வருவான், எவன் வேணாலும் வருவான். நம்ம வந்து வீட்டு கதவை திறந்து வச்சுட்டு இனிஷியலை மட்டும் நாங்கள் போட்டுக்கிறோம்ப்பா, மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துங்கப்பா அப்படின்ற இயலாமை நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோன்றது இங்கே இருக்கிற தமிழர்கள் உணரணும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி ராஜீவ்குமார் வந்து அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு அறிவிச்சிட்டாரு. 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்குப்பதிவு. ஜூன் 4ஆம் தேதி வந்து எண்ணி அன்றைக்கி ரிசல்ட் சொல்கிறது ஜூன் 4.
19க்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதம் 20ஆம் தேதி மார்ச் 20லேயே வந்து வேட்புமனு தாக்கல் தொடங்கணும். 4 நாளில் நாளே நாளில் தொடங்கணும் வேட்புமனு தாக்கல் தொடங்கணும். ஒரு வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு ஏகப்பட்ட சான்றுகள் நீங்கள் இணைக்கணும். இந்த 4 நாளில் முடியுமான்றது சந்தேகம் எல்லாருக்கும். 20ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் வேட்பு மனு வாங்குறாங்க ஒரு வாரம். 28ஆம் தேதி வந்து கடைசி நாள் வித்ட்ரா பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். அதோட முடிஞ்சிருக்கு. 30ஆம் தேதி ஃபைனல் பண்ணி வேட்பாளர் பட்டியலில் அறிவிச்சிடுறாங்க. அதோட நேரம் வந்து 19ஆம் தேதி அடுத்த மாதம் 10ஆம் தேதி ஓட்டு போடுற நாள் அன்னைக்கு தேர்தல். நல்ல வேலை ஒரே தேர்தல் வச்சிடறாங்க, ஒரே நாளில் தேர்தல் வச்சிடுறாங்க. இப்போ இந்த அறிவிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இது கொஞ்சம் ஒரு உத்தரவாதம் தராங்க, 100% வாக்கு பதிவு வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம், தவிர எங்கேயுமே வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டுடக்கூடாது அப்படின்ற கண்டிஷன்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் சாதி மத துவேஷம் செய்கிற அளவுக்கு பேசக்கூடாது. நீங்கள் பிரச்சாரம் ஒரு கண்ணியமான பேச்சுக்கு உத்தரவாதம் தரணும். இது இப்போ மட்டும் சொல்கிறாங்க. ஏன்னா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்கன்னா சீரியஸாக பேசிட்டு இருக்கிறேன். எப்பயுமே ஜென்ரல் ஃபார்மேட் தானே இது. நீங்கள் நம்ம ஒரு கூட்டத்துக்கு பர்மிஷன் கேட்கணும்னு வச்சுங்க, பர்மிஷன் இல்லையா இருக்குதான்றதுலாம் இல்லை. பர்மிஷன் இல்லைன்னா நம்ம கூட வந்து கொடுப்பான். தேவைப்பட்டால் நம்ம போய் பர்மிஷனை வாங்கிக்கலாம். பர்மிஷன் நமக்கு கிராண்டட்னு வச்சுங்க, அன்றைக்கி முன்னால் போய் வாங்கிக்கலாம். அதில் பார்த்தோம்னா அந்த ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் அது. அதில் வந்து நம்ம பேர் இருக்கும், கட்சி பேர் இருக்கும், என்னைக்கு கூட்டம், என்ன கூட்டம், எப்போதுலேருந்து எது வரைக்கும் அதை வந்து டைப் பண்ணியிருப்பான். மிச்சம்லாம் ஜென்ரல் கண்டிஷன் அப்ளை தானே. அந்த மாதிரி தானே இது. அந்த மாதிரி தான் இது. ஒன்றும் பெருசாக 100% ஓட்டுன்னா இப்போ நார்மலாக 60லேருந்து 70 ஆகுன்னு வச்சுங்க, மிச்சம் 30 யார் போடுவா? தேர்தல் கமிஷனை போட்டுருமா? அதனால் இது அவங்க ஃபார்மாலிட்டி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் இப்போ நமக்குன்னு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கும்ல. ஒவ்வொரு கட்சிக்கும் என்னென்ன ஃபார்மாலிட்டின்னு வச்சுருப்பாங்க. இப்போ வந்து திருமங்கலம் ஃபார்மாலிட்டி, அப்புறம் வந்து மந்தை, பட்டி, ஈரோடு வந்து பட்டி எல்லாருக்கும் போய் மண்டபத்தில் அடிச்சு வச்சிட வேண்டியது. ஓட்டு கேட்க ஆள் இருக்கக்கூடாது ஊருக்குள்ளார. இறைவன் மிக பெரியவன்றாங்கல்ல. ஜனங்களை வந்து ஓட்டுக்கு பட்டியலை போட்டு அடிச்சான். காலி அவனே இப்போ பட்டியலில் இருக்கிற மக்களை அடைச்சவள இப்போ உள்ள போட்டு பூட்டியிருக்காங்க. அவர் தான் அந்த ஃபார்முலா எடுத்துட்டு வந்து வாக்கு கேட்க தெருவில் வீட்டில் ஆளுந்ததான் ஓட்டு கேட்பீங்க. தூக்கடா எல்லாம் மண்டபத்தில் போய் 3 வேளை சினிமா போடு, சாப்பாடு கொடு, சாயங்காலம் வரும்போது காசை கொடு, ஒரு யுத்தி அவங்க கோட்டா கொடு, அதை கொடு, இதை கொடுனார்ல. இப்போ அவரை விட்டுட்டு எல்லா விட வெளியில் இருக்கிறா பார்த்தீங்களா. அப்போ இயற்கை மிக வலிமையானது, இறைவன் மிக பெரியவன் தான். ஆமா, இயற்கை மிக வலிமையானது. நம்ம அடிக்கடி பேசியிருப்போம். ஒரு காலத்தில் இவர்கள்லாம் புரட்சியாளர்கள் என்று பல சிலைகள் வெளிநாட்டில் வைக்கப்பட்டு போற்றப்பட்டிருக்கு. கொஞ்ச காலம் கடந்த பிறகு இவ்வளோ சர்வாதிகாரா அப்படின்னு அதே மக்கள், அரசு உடைக்கல, அதே மக்கள் அந்த சிலைகளை உடைத்தெறிந்த பார்த்தோம். அப்போ நம்ம ஊர்ல இப்போ இது ரஷ்யாவில் நடந்தது. ரஷ்யாவில் நடப்பதற்கு முன்னாடி நம்ம அட்வான்ஸா இருக்கும் பார்த்தீங்களா. மவுண்ட் ரோட்ல ஒரு சிலை உடைச்சாங்க, தகர்க்கப்பட்டது இல்லை. அதால் சில மாற்றங்கள் இந்த மாதிரி நடக்கத்தான் செய்யும். நாம் எல்லாமே நம்ம கையில் இருக்குது, நம்ம தான் கடைசி வரை இருப்போம்ன்றது நினைச்சதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. ஆகவே இது வந்து இது அப்போ இது மாதிரி தேர்தல் ஆணையம் இன்றைக்கி சொல்லியிருக்கு. இன்றைக்கி வந்து பலருக்கு என்னடா திடீர்னு இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, இப்போ இதை எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இந்த ஒரு வாரத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே முடிவு பெறும்னு யாரும் வந்து ரெடியாக இருந்திருக்க மாட்டாங்க. பட் ஆனால் தவிர்க்க முடியாமல் அறிவித்த பிறகு பண்ணி தானே ஆகணும். நல்ல விஷயம்தான். ஒரு 15 நாள் தான் பிரச்சாரத்துக்கு இருக்குது. இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி எல்லாரும் முடிவு பண்ணியிருப்பான். இப்போ நேற்று கூட ஒரு டிவி நிகழ்ச்சியில் நான் பேசும்போது சொன்னேன், எப்படி வந்து இந்த மக்கள் வந்து இவ்வளவு விவரமாக இந்த போதைக்கு எதிராக அரசுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சார், போதை வந்து என் வீட்டு வரைக்கும் வந்திருக்கு, அதால் மக்கள் அதில் போடுவான். அது மட்டும் இல்லாமல் பல வந்து வாக்குறுதிகளை இவர் கொடுத்துருக்காங்க. ஒரு 13,000 மக்கள் நல பணியாளர்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே போட்டுருவோம் அப்படின்னு வாக்குறுதியில் கொடுத்தாங்கல்ல. 70-80 வயதானவங்களுக்கு வந்து ஒரு பென்ஷனில் ஒரு 10% உயர்த்துறன்றான். ஒரு 75,000 படித்த இளைஞர்கள் +2 படித்தவனை நீர்நிலையை பாதுகாப்பதற்கு நாங்கள் போடுறோன்னு சொன்னாங்கல்ல. இப்போ இவன் எல்லாருமே இந்த ஆட்சி வந்துட்டா இது நிறைவேற்றிடுவாங்க அப்படின்னு தானே சார் போட்டிருப்பாங்க. இப்போ இது நிறைவேற்றல. ஒரு குடும்பத்துக்கு 3 பேர்னா கூட இப்போ இந்த லிஸ்ட்டு போட்டவன் எவனும் போட மாட்டான்ல. நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே இந்த வந்து போக்குவரத்து துறையில் அந்த பணி கொடையை தந்துருவோன்னு சொன்னாங்கல்ல. அப்போ இன்ன வரைக்கும் தள்ளன போது
தந்துருவோன்னு ஓட்டு போட்டோம், இப்போ எப்படி போடுவான்? அதால இது வந்து எதிராக தான் சார் போவோம். நீங்கள் ஒட்டுமொத்த மக்களும் அரசுக்கு எதிராக வேணாம். ஒவ்வொரு தனிப்பட்ட பயனாளி இருக்கான்ல. இப்போ நாங்கள் வந்து சிறையில் இருக்கிற இஸ்லாமியரை விடுதலை பண்ணுறோம் நாங்கள். அப்போ அந்த இஸ்லாமிய குடும்பம் நினச்சிருங்களேன், எங்கள் அப்பா வந்துடுவார், எங்கள் மாமா வந்துடுவாருன்னு. இப்போ அவன்லாம் எப்படி இதுக்கு ஓட்டு போடுவான் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே தான் இது. அப்போது இது வந்து அரசுக்கு எதிராக இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மக்கள் திரள் கூடியிருக்கா கூட வேணாம். நீ என்னை சொல்லி ஏமாத்தினல்ல, நான் இதை தண்டுறேன் அதை பண்ணுறேன்னுல்ல, எனக்கு பண்ணல, நான் எப்படி உனக்கு திருப்பி ஓட்டு போடுவேன் அப்படின்னும் போது இது வந்து ஆளுகின்ற அரசுக்கு ஒரு பெரிய பாதிப்பை இந்த தேர்தல் ஏற்படுத்தும்ன்றது தான் என்னோட பார்வை. ஆளுகின்ற அரசுக்கு பாதிப்பை ஏற்படுத்து. நிச்சயமா திமுகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா நேரடியாக என்ன சொல்றேன்லண்ணா, நீ சமூகத்தை திருத்தரன்லாம் சொல்லாத, என் பாக்கில் இதை வைக்கிறேன், நீ சட்டை எடுத்துறேன், பேண்ட் எடுத்துறேன், கோமணம் கட்டி விடுறேன்ன கட்டலையா நீ அப்படின்னும் போது ஏமாத்துறாம்பா, போதும்பா இவனுக்கு போட்டது அப்படின்னு மக்கள் வந்துருவாங்க. அதுலேருந்து தான் ஒரு மாற்றம் வரும்னு நம்ம எதிர்பார்க்கணும். இப்போ வந்து தேர்தலில் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த போலி செய்திகள் நிறைய வரும் தேர்தலை ஒட்டி. ஒரு வேட்பாளருக்காக மிகைப்படுத்தி சொல்கிறது, அல்லது இன்னொருத்தர் வந்து மிக கொச்சையாக பண்ணுறது, இப்படி இந்த அவதூறு போலி செய்திகள் இப்படிலாம் வரதை வந்து புகார் வந்ததுன்னா உச்சபட்ச நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு தேர்தல் ஆணையம். அது வரவேற்கக்கூடியது தானே அது. அதாவது செய்தி நிறுவனங்களை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அதுதானே அர்த்தம்? அதுதானே அர்த்தம்? பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு அது இல்லை, இவங்களுக்கு இது இல்லை, இவங்க 3வது அவங்க 4வது அப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொய் வாக்குறுதிகளை சொல்லி நிறைவேற்றாமல் அவங்க அந்த மாதிரி ஏதாவது அளந்து விடுவாங்க. இப்போ என்னது, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரா அப்படின்னாங்க, விடிஞ்சிடுச்சா? அப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்களா? இந்த ஒரு பாயிண்ட் போதில் விடிஞ்சுதா? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேற்பட்ட வாக்குறுதிகள். இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100-150 வாக்குறுதி ஒன்றுமே இல்லை. அப்போ ஏற்கனவே சொன்ன மேலே நடவடிக்கை எடுப்பீங்களா? சரி, இப்படியே இப்போ ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அறிக்கையை வாங்கி வச்சிங்கன்னு தேர்தல் முடிகிற வரைக்கும் தான் தேர்தல் கமிஷனுக்கு வேலை. தேர்தல் முடிஞ்ச பிறகு ஏம்பா நீ போன எலெக்ஷனில் தேர்தலில் என்னென்ன வாக்குறுதிலாம் கொடுத்தல, இதை வந்து என்ன செஞ்சிட்டியா அப்படி தேர்தல் கமிஷன் கேட்கறதுக்கான பவர் இல்லைல்ல. இல்லை, அது இருக்கணும், அதெல்லாம் திருத்தம் கொண்டு வரணும். இப்போ தேர்தல் கமிஷன் நீ வாக்குறுதி கொடுத்த இந்த அப்போ வந்திருக்கிற இப்போ என்ன இது வரைக்கும் நிறைவேற்றிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு கேட்கணும். இல்லை, தேர்தல் கமிஷனுங்க இலவசங்களை அங்கீகரிச்சது பார்த்தோம்ல. அது நம்ம இப்போ இலவசங்கள் அங்கீகரிக்கலாமா? இலவசம்னா எது? ஒரு மனிதனுக்கான அடிப்படை தேவைகளை அரசு இலவசமாக கொடுக்கும். இலவசம் இல்லை, அது அதோட கடமை. அதுக்கு நம்ம இலவசம் கூட சொல்லக்கூடாது. ஒரு அரசுன்னா அதோட கடமை. இப்போ இந்திய அரசியல் சட்டம் ஒன்று சொல்லுது, உன் பிள்ளையா கூட இருக்கட்டும், நீ பெத்த புள்ள தான், 14 வயசுக்குள்ள அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டேன், இவன் ஏன் புள்ள அப்படின்னா உன் மேலே நடவடிக்கை எடுப்பது கட்டாயம். அதுதான் இந்திய அரசியல் சட்டம். அப்படிங்கிற போது ஒரு அரசுங்கிறது ஒரு குடிமகனுக்கான உணவு, உடை, இருப்பிடம், வேலைவாய்ப்பை, அந்த அத்தியாவசிய தேவைகளை, மருத்துவம் போன்ற அத்தியாவசிய தேவைகளை தருவது அரசோட கடமை. இது தராத அரசுகள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யார் இருக்கா? அதால் இது வந்து மற்றவர்களை மிரட்டுவதற்கு பயன்படுத்தலாம். இப்போ வந்து நம்ம எடப்பாடியார் மீதும் அண்ணாமலை மீதும் வழக்கு போட்டிருக்காங்க. திமுகவை போதையோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள். ஏற்கனவே 1 கோடி ரூபாய் கேட்டு வழக்கு போட்டிருந்தாங்க. ஆமாம், இன்னும் எந்த பணத்தை வாங்கி எங்கே தான் வைக்க போகிறானுவா? ஏற்கனவே 500 கோடினானுங்க, அப்புறம் 500 கோடியோ 1 ரூபாய் இந்த மாதிரிலாம் வச்சுல. ஆனால் ஒன்றா லட்சம்லாம் கிடையாது. பெருசா தரணும், பெருசா தரணும், பெருசு இல்லை, உங்களுக்கு மானம் பெருசா, அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு கேட்பாங்க. ஆமாம், அதாவது இந்த பஸ் எல்லாம் கூட சாதாரண பொம்பளைங்களே இது மாதிரி சும்மா தெரியாமல் பட்டா கூட கம்முன்னு போயிடுங்க. வேற மாதிரி ஆகிறவங்க அப்படியா இப்படி வரலாம், அந்த மாதிரி மாறனே இவங்களுக்கு. அதால் எடுத்த உடனே 1 கோடி. இப்போ நீங்கள் ஒரு சந்தர்ப்ப சாட்சியம்னு ஒன்று, இப்போ ஜாபர் சாதிக் உங்கள் கூட 2 போட்டா தந்தான், ஏம்பா ஏகலைவனுக்கு என்ன தொடர்பு இருக்குமோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் வர்றது இயல்பு தானே, கட்டாயம். ஏப்பா நீங்களாம் என்ன சந்தேகம் பற்றி என் மேலே அவதூறு பேசாதீங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ரெண்டுத்தையும் ஒட்டி வச்சு அவர் அண்ணன் கோடம்பாத்தில் இருக்கிறாரு, சாதிக்கும் கோடம்பாத்தில் இருக்கிறான், ஒரு கால் கோடம்பாக்கம் ஜாயிண்டாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் அது அவதூறு. உங்கள் ஆஃபீஸில் உங்க கூட ஃபோட்டோ இருக்குது, 4-5 இடத்துல நீங்கள் சேர்ந்து இருக்கிறீங்க, அப்போ எப்படி இது நான் பேசக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? சந்தேகம் இருக்குதுன்னு கேட்குறோம் நம்ம. ஆமாம், இல்லைன்னு போலீஸ் மூலமாக நிரூபிச்சுட்டு போகலாம். எனக்கு அந்த உரிமை இருக்குல்ல. அதோடு மட்டும் இல்லாமல் போதை என் வீட்டு வரைக்கும் வந்து தட்டு இருக்கு, நான் எப்படி பேசக்கூடாது நீ சொல்லலாம்? யோகியனுக்கு என்னையா இருட்டில் வேலை? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கட்சி விட்டு எடுத்துட்டோம், புகார் வந்த பிறகு அவருடைய ஆட்கள் கைது செய்யப்பட்ட பிறகு தான் நீங்கள் நீக்கிறீங்க.
சப்போஸ் இது கைது ஆகலாம் இன்னை வரைக்கும் ம் நல்ல வேலை அவன் ஏதோ வேட்பாளர் ஆகிறதுக்கு இருந்தானா ம் நம்ம இந்த காசு இருக்குல்ல எவ்வளவு பணம் இருக்குல்ல எக்கச்சக்கமான 1000 கோடிகளுக்கு மேல யாராருக்கு என்ன கொடுக்குறானோ கொடுத்துட்டு ம் ஓட்டு கூட மற்ற தொகையில் 1000 தராங்களா ஒரு ஓட்டுக்கு 5000 கூடியாரா நம்ம ஜனங்க தானே அப்படின்னு ஜனம் கூட என்ன சொல்லணும் பரோபகாரியா அண்ணா 5000 நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுன்னு கொடுத்தாரு பாரு ஓட்டு போடுவதற்கும் இங்கே ஒரு ஈனக்கூட்டம் தயாராக இருக்குதுல்ல இவனுக்கு சீட்டு கொடுப்பதற்கும் ஒரு பெரிய ஈனக்கூட்டம் தயாராக இருக்குல்ல அதனால அதை பயன்படுத்தி இன்னும் இருப்பான் நல்ல வேலை திரும்பவும் நம்ம இறைவன் மிகப்பெரிய வந்து அவங்க ஒரு 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 ஆப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஒரு செயலி வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து தேர்தல் விதிமுறை மீறல் அப்படின்றப்ப நீங்கள் அதுக்கு ஃபோன் பண்ண உடனே அடுத்த ஒரு 100 நிமிடத்துக்குள்ளாக நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த முறை வந்து ட்ரோன் கேமராக்கள் வந்து பயன்படுத்தப்படும். குறிப்பிட்ட சென்சிட்டிவான ஏரியாவில் ட்ரோன் வந்து மேலே பறந்துகிட்டே கண்காணிக்கப்படும் அப்படின்லாம் சொல்லி இவ்வளோ வக்காலத்து வாங்குறீங்க. அப்போ தேர்தலில் ஓட்டுக்கு இந்த தடவை தமிழ்நாட்டில் காசே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்க சொல்லுங்கள். நான் ட்ரோனில் வச்சு பார்க்குறேன், பைனாகுலரில் வச்சு பார்க்குறேன், இதெல்லாம் கதையான. ஏன்னா தேர்தலுக்கு அதாவது அந்த பிரச்சாரம்லாம் முடிஞ்சப்போ கரண்ட் ஆஃப் பண்ணி காசு கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். மொத்தமாக பவரை பிடுங்கடா அப்படின்னு பிடுங்கி காசு கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். போலீஸ் வாகனத்தில் காசு எடுத்து போனாங்க, ஆம்புலன்ஸில் காசு எடுத்து போனாங்க அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம்ல. ஜென்ரலாக அவங்க செய்வாங்கண்ணா. இது என்னென்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக நடத்தணும். நடத்தி ஒவ்வொரு தெருக்கும் 10 போலீஸை போடணும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த பக்கம் இந்த ஓட முடியாது ஒழிய முடியாதுடா அப்படின்னு போட்டா ஒன்னா ஏதாவது கொஞ்சம் நேர்மையாக நடக்கும்னு. அதுக்கான வாய்ப்பு ப்ராக்டிக்கலாக கஷ்டம், முடியாது. அதால் வந்து அன்றைக்கி திருடன் பெருசா காவலன் பெருசான்னா யார் பெருசு? திருடன் தான் பெருசு. திருடன் தான் பெருசு. திருடின பிறகு ஆடாடா இந்த மெத்தடில் திருட்டானா, ஐயோ எப்படி இவ்வளோ டெக்னிக்காக திருடா, நம்ம இங்கே தானே இருந்தோம் அப்படின்னு போலீஸு அந்த திருடின முறையிலிருந்து அதை அடுத்த முறை இந்த மாதிரி திருட்டு நடக்காததுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்பாங்கல்ல. அந்த மாதிரி இவங்க தான் பெருசு, காப்பான் சிறுசு. அதால் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி தமிழ்நாட்டில் இவர்களுக்கென்று ஒரு ஃபார்முலா இருக்கும். நீங்கள் முன்னாடிலாம் எவ்வளவு கட்டுப்பாடு கொண்டு வந்தாலும் இவங்களை முடியாது தான் பெருசுன்றதை கடைசியாக அவங்க செய்து முடிச்சிருவாங்கண்ணே. ஏன்னா முன்னாடிலாண்ணே உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஊர் பக்கம்லாம் என்னையா அந்த தெருவுக்குலாம் கேன் வந்துடுச்சான், நமக்கு ஒன்றும் கேன் வரலையா, இந்த கருப்பு கேன் 5 லிட்டர் கேனுங்குதுல அதில் சாராயத்தை கொடுத்து விடுவாங்க அப்போலாம். அதுதான் அந்த பொறுப்பாளருக்கு என்ன விஷயம்னா சாராய 2-3 நாளைக்கு அவன் அப்படி குறுக்க நடுக்கு குடிச்சு அலைவானோ, எல்லா ஊருக்கும் வந்துச்சு இங்கே வரல அப்படின்னு. இப்போ எல்லாம் வந்துடும். இப்போ நீங்கள் நேரு ஒரு தடவை போன தேர்தல் மாதிரி இந்த தேர்தல் இருக்காது, அதான் இடைத்தேர்தல் சொன்னார். இந்த தேர்தல் நாங்கள் உங்களுக்கு என்னென்ன வந்து சேரணுமோ, யாராருக்கு என்னென்ன வந்து சேரணுமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள், சுற்றி நிற்கிற காவலர்கள் எல்லாருக்கும் என்னென்ன வந்து சேரணுமோ அதெல்லாம் சேர்ந்துடும். யாரும் என்ன ரீச் பண்ண முடியல அப்படின்னு போன தடவை சொன்னீங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, யார் வேணாலும் என்ன எப்போ வேணாலும் ரீச் பண்ணலாம். நீங்கள் வந்து எந்த தோய்வும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் வந்து சேரும்னார்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு போட்டு காட்டணும். அடுத்த தடவை சொல்லணும், ஐயோ வேணாயோ காசு கொடுத்ததே எடுத்துமே கொடுத்தாங்க. ஈரோட்டில் வந்துட்டு கலைஞரும் கூட உங்க கூட இருந்த தோழர்கள்லாம் சொன்னாங்க, திருவா வீடியோ எடுத்து கொடுத்தா அதுவே கண்டுக்கல. இல்லை நடைமுறையில் நடக்காதுண்ணே. இப்போ இந்த மழை வெள்ளத்துல எல்லாம் நம்பர்லாம் அறிவிச்சாங்கல்ல, நான் தேர்தலில் நின்னேன். இப்போ நான் நின்னேன் அப்பயே நான் ஏன்னா எனக்கு வந்து அந்த குறிஞ்சாங்குளத்தில் வந்து சங்கரங்கோயில்லையும் திருவேங்கடம் தாலுக்கா என்னை வந்து தடை பண்ணானுங்க, ஊருக்குள்ளே வரக்கூட 140 போட்டுருந்தாங்க. அதுக்காக நான் தேர்தல் நின்னேன். ஏன்னா நான் சொல்லுவேன், ஏப்பா எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பா, என்ன அங்கே விட மாட்டேன் இங்கே விட மாட்டேன்னு மனு கொடுத்தோம்னா தேர்தல் ஆணையத்தை நீங்கள் மனுவை அனுப்புங்க அப்படின்ட்டு நம்ம மனு அனுப்பிச்சிட்டு கம்மனும் உட்காந்து இருக்க வேண்டியது தான். ஒரு ரெஸ்பான்ஸும் அதில் இருக்காது. ஒரு வேட்பாளராக சேர்த்துட்டு நீ அவனை கொண்டு போட்டான் என்னடா ஆகுது, அந்த இடத்துல தேர்தல் கூட நடக்காதரா, நம்மளை கொல்ல முடியாதுன்னு வச்சுங்க. நம்ம அப்படிப்பட்ட ஆள் இல்லை, நம்ம பாதுகாப்பு நம்மகிட்ட. ஒரு ஃபார்மாலிட்டி சொல்கிறேன், ஒரு வேட்பாளர் வந்து காணாமல் போயிட்டாருன்னு வச்சுங்க, தேர்தல் நடக்காதுங்க. அவர் திருப்பி கண்டுபிடிச்சே தான் நின்றாதான் தேர்தல் நடக்கும். அப்படிங்கிற நிலையில கூட தேர்தல் ஆணையம் ஒன்றுமே கண்டுக்கல. ப்ராக்டிக்கலாக இதான் நடக்கும். இந்த சிஸ்டம் இப்போ எப்போ மாறும்னா மக்கள் மாறணும். ஏய் காசோட எங்கே உள்ளே வராத,
இலவச பொருளோட இங்கே உள்ள வராத. நீ கொடுக்குற 500 ரூபாய் ஒரு நாளைக்கு கணக்கு போட்டால் 1 பைசா 2 பைசா தான் வரும். இதால் நீங்கள் வந்து இங்கே வராதிங்க காசோட. மக்களோட மனப்பான்மை ஏன் கொள்ளற்ற காசு தானே கொடுக்குறான், 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து கூட உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற நிலை மாறிடுச்சின்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எல்லாவனும் மாறிடும். அடி பிச்சு செருப்பு எடுத்து 4 அடி அடிச்சு என்னடா காசா கொடுக்க வர, என்ன கம்மல் மூக்குத்தி கொலுசுன்ற அப்படின்னு அடிச்சாங்கன்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அப்படி ஒரு சமூகம் இங்கே உருவாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே ஒரு 30 லட்சம் பேர் காசு வாங்காமல் ஓட்டு போட்டிருக்கிறாங்க கட்சிக்கு. உருவாகலாம். ஏன்னா மாற்றம் என்பது மாறித்தானே ஆகணும். கட்டாயம் மக்கள் மாறுவாங்க, மக்கள் மாறுவாங்க. இன்னும் ஒன்று, அது வந்து கொஞ்சம் நல்ல விஷயங்கள் லேட்டாக போகும், கெட்ட விஷயங்கள் சீக்கிரமாக போகும். கஞ்சா மாதிரியான கெட்ட விஷயங்கள் வீடு வரைக்கும் வந்துடுச்சு ஈஸியாக. இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அப்படி ஊருக்கு வரும், பஸ் ஸ்டாண்டுக்கு வரும், அப்புறம் அங்கே வரும், முக்கு வரும், இங்கே வரும், தெருவுக்கு வரும், தெரு உள்ளே வரும், அப்புறம் வீட்டுக்கு வரும், தனி நபருக்கு வரும். அப்படி கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஆனால் என்றைக்காக இருந்தாலும் இது வந்து தான் தெரியும். இன்றைக்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சல் வந்து இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. அவனோட தன்னோட இயல்பான வாழ்நிலையிலிருந்து இலவசங்கிற பேரில் நமக்கு எதையோ கொடுத்துட்டு இவங்க எதையோ பண்ணுறாங்க. நம்ம அந்த இலவசத்தையும் வேறு வழியிலேருந்து நம்ம கிட்டேருந்து பிடிங்கிடுறாங்க. நம்மளை இயல்பாக இவங்க இருக்க விடலைன்ற சிந்தனை இன்றைக்கு ஓரளவு மக்கள்கிட்ட வந்திருக்கு. தாலிக்கு தங்கம் அரை பவுன் என்ன கொடுத்துட்டு இருந்தாங்க, அது எவ்வளவு காசு? அது இன்னைக்கு தேதி எவ்வளவு உங்களுக்கு? ஆமாம், அதை நிப்பாட்டாங்க. 25,000 வச்சுக்கோங்க. ஆனால் 1000 ரூபா கொடுக்குறாங்க மகளிருக்கு. இத்தனை லட்சம் பேருக்கு பொன்மகள். ஆமாம், பொன்மகள் திட்டம்னு படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபா தராங்களா. நீங்கள் தாலிக்கு தங்கம் எடுத்துட்டீங்க, கணினிக்கான காசை நிறுத்திட்டீங்க, லேப்டாப் இங்கே ஒரு 1000 ரூபா செல்போனுக்கு கொடுக்குறீங்க. ஏன்னா லேப்டாப்லாம் கொடுத்தா பசங்க கொஞ்சம் விவரமாயிடுவானுல்ல. விவரமாயிடுவான்னா யார் விவரமாயிடுவான்? வசதி வாய்ப்பு இல்லாதவன் விவரமாயிடுவான். ஏற்கனவே விவரமானவன் பல பேர் ஓட்டு போட மாட்டான்ல. இப்போ கொஞ்சம் மேல்தட்டில் இருக்கிற மக்கள் ஏன் ஓட்டு போட மாட்டான்? டேடி அப்படின்னு வீட்டில் இருந்துடுறான்ல. அவனை வந்து இப்போ இவனுக்கு போய் உருவுறானோ, நீங்களாம் வரணுங்க ஓட்டு போடணுங்க என்ன. அப்போ இந்த மாதிரியான பசங்களுக்கு கொஞ்சம் கல்வி பொருளாதாரத்தை கொஞ்சம் முன்னேறிட்டான்னா இவனும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான். ஒரு ஆட்டு மந்தை கூட்டமாக இங்கே நம்ம வந்து வளர்க்கணுன்றதுக்காக இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அரசு முன்னுரிமை தராமல் இதையெல்லாம் நிப்பாட்டுறான். அதையும் மீறி சில விஷயம், அதனால தான் இந்த மாற்றம்ங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக வருது. கொஞ்சம் படித்தவங்க, கொஞ்சம் தற்சார்பாக இருக்கிறவங்க பிள்ளைங்க கொஞ்சம் விவரமாயிடுறாங்க. கொஞ்சம் அப்படி அடிப்படையில் கஷ்டமாக இருக்கிறவங்க இன்னமும் இருக்காங்க. அதனால தான் இந்த மாற்றம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நிச்சயமாக இது ஒரு நாளைக்கு வந்தே தீரும். இப்போ நம்ம நினச்சிருப்போம் ஒரு 31 லட்சம் ஓட்டு இந்த மாதிரி வரும், காசு வாங்காமல் ஓட்டு போடுவாங்க நம்ம நினச்சிருப்போமா? நம்ம அப்பா நினச்சிருப்பாரா? அப்பா காலத்தில் இப்போ வந்திருக்குல்ல. இப்போ திராவிடத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தாக்குதல், சித்தாந்த தாக்குதல். அதுதான் சித்தாந்த ரீதியான தாக்குதல் தான். இப்போ கருணாநிதி அதை பண்ணார், ஸ்டாலின் இதை பண்ணாருங்கிறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீ என்ன வேணாலும் சொல்லு. இப்போ கூட ஒரு கொஸ்டின் மாதிரி ஏதோ ஒரு 4-5 கொஸ்டின்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் வருது பார்த்தீங்களா, கருணாநிதிக்கு என்ன ஏதுன்னு. அதெல்லாம் அவங்களுக்கு தனிநபரை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கண்ணே, அவங்க அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. கருணாநிதியை பற்றி வந்து கண்ணதாசன் கழுவி ஊத்தாத்தான் இல்லை, கருணாநிதியை பற்றி பல பேர் எழுதியிருக்காங்களே, அதுக்கெல்லாம் அவங்க வந்து அச்சப்படலை. ஆனால் ஒரு திராவிடத்தால் வீழ்ந்தோம்ன்ற ஒரு புக்கு வந்து அச்சப்பட்டான்ல, அதுக்கு அச்சப்படத்தான் திராவிடத்தால் வாழ்ந்தோம்னு ஒன்று எழுத வச்சானோ. அப்போது சித்தாந்தம் தாக்கப்படுகிற பொழுது அவர்கள் பேஸ்மெண்ட்டே வந்து ஆட்டங்காணும். அதனால இன்றைக்கு வந்து சித்தாந்தத்தின் மீது ஒரு தாக்குதல் தொடர்ந்து இளைய தலைமுறை வச்சுக்கிட்டு, அது தமிழ் தேசியம் என்ற பெயரிலும் சரி, தேசிய அரசியல் என்ற பெயரிலும் சரி, இன்றைக்கு வந்து அது வெகுவாக வளர்ந்து வருது. அதனால தான் இவங்க எதையாவது பண்ணி இதை மாற்றணும். இப்போ தேசிய அரசியலில் இருக்கிறவங்க போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இவனுங்க கலைப்பூட்டு தானே வெறும் வம்பா இருக்குதே அப்படின்றது மொத்தமாக சீமான் மீது ஒரு பார்வை குவிந்திருக்கிறது. அதை இன்னைக்கு மக்களும் புரிஞ்சுன்னு இருக்காங்க. ப்ராக்டிக்கலாக இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு 31 லட்சத்துக்கு கீழே சீமான் ஓட்டு என்ன ஆகிடும் போது சீமான் தற்கொலை பண்ணி போகிறாரா? சரி, விதைத்து இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், சீமானே இந்த அரசியலை பேசலானோ, சீமானால் விதைக்கப்பட்ட விதை நாளைக்கு பேசும், கட்டாயம் பேசும். ஆமாம், அதுதான் இவங்களுக்கு பயம். எப்படியாவது அவர் மேல அலிகேஷனை போடணும், அவர் மேல அந்த பொம்பளை இந்த இந்த மாதிரி தேர்தல் வேலைக்கு அங்க ஆளை பிடிச்சி வந்து கூட்டணி சேர்க்க வைக்க ஆளை போடணும், தனிப்பட்ட முறையில் அவரோட கேரக்டரை வந்து கேவலப்படுத்தணும், கொச்சைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான எல்லாம் இதுதான். அதான் செய்ய வழக்கம் போல திராவிடம். ஆமா, இப்போ அண்ணாமலை சொல்றாரு, ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்றான். ஒருத்தரை செய்யற தொழிலை வைத்து
அவங்களை இழிவுபடுத்துவது தான் சனாதனம் சொல்கிறல்ல. ஐபிஎஸ் ஃபஸ்ட்டு நான் போய் ஆடு வளர்ப்பேன்றாரு. ஏன்னா மாடு வளர்த்தவன் புள்ள, மாடு மேய்ச்ச புள்ளலாம் அவனை வந்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு சொல்கிறதும் ஒரு சனாதனம் தானே. அப்போ புரியுதுங்களா, ஒரு சித்தாந்தன் மீது தாக்குதல் நடத்துகிற பொழுது தனிநபர் தாக்குதலாக அதை கொண்டு போயிடுறாங்க. அவர் வந்து அதை எடுத்தாரு, இதை எடுத்தாரு, இதை வெளியிட்டாரு. எலெக்ஷனுக்கு பிறகு அதே ஆட்டுக்குட்டியை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு ஆட்டுப்பால் தான் உடலுக்கு எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயமா ஆட்டுப்பால் உடலுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைண்ணே. அதனால் என்னோட பார்வை, மக்கள் வந்து இந்த விழிப்புணர்வு பெறுகிற தன்மையை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக்குனாங்கன்னா தமிழகம் ஓரளவுக்கு சீராயிடும். நல்லது. நிறைய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.